அமைச்சர் வேலுமணி தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்து வருகிறார். அதனை நேரலையில் நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அனைத்து அதிகாரிகளும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்டது. இப்பொழுது எங்களது சென்னை மாநகராட்சியிலே 200 டிவிஷன்ஸ், அதில் 15 ஜோன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்கும் IAS அதிகாரிகள் தலைமையில் ஒவ்வொரு குழு அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் நிவாரண மையங்கள் சென்னை மாநகராட்சி மூலமாக 176 நிவாரண மையங்கள் இன்றைக்கு துவங்கப்பட்டு தற்போது வரையில் 30 நிவாரண மையங்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கே தேவையான உணவுகள், அவங்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இதுவரையிலும் மரங்கள் விழுந்தவை 133 மரங்கள் இன்றைக்கு விழுந்திருக்குது. அதை அகற்றப்பட்டவை 63 மரங்களை வேகமாக அகற்றப்பட்டு விட்டது. பணிகள் நடைபெற்று வருவது 70 மரங்கள். அதே போல் மழைநீர் தேங்கிய இடங்கள் 204 இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. அகற்றப்பட்டது 69 இடங்கள். பணி நடைபெறுவது 135 இடங்கள் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழு NDRF அவங்க மண்டலம் 1 திருவொற்றியூர், மண்டலம் 5 பேசின் பிரிட்ஜ், மண்டலம் 5 கண்டல், மண்டலம் 9 அடையார், எண்ணூர் போன்ற இடங்கள் எல்லாம் அவங்களும் தயார் நிலையில் அங்கே தேவையான உதவிகளை பண்ணிட்டாங்க, தயார் நிலையில் இருக்காங்க. இதுவரை பெறப்பட்ட புகார்கள் இதுவரை இங்கே 24 மணி நேரம் இங்கே தகவல் மையம் வச்சு சென்டரை வச்சு எல்லாருமே தொலைபேசி மூலமாக வயர்லெஸ் மெசேஜ், வாட்ஸ்அப் எது வந்தாலும் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஃபோன் வந்தாலும். அதே போல் 18,000 எங்கள் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இரவு பகலாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதே போல் பெறப்பட்ட புகார்கள் 235, நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவை 203, பணி நடைபெறுகிறது 32. மோட்டார் பம்ப் இருப்பில் மோட்டார் பம்ப் செட் நாங்கள் எல்லா பக்கம் அலாட் பண்ணி இருப்பில் வச்சுருக்கிறது 652. இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது 78. அதே போல் மரம் அறுவை கட்டிங் மிஷின் அது பார்த்திங்கன்னா 70 மிஷின் இருக்குது. இன்னும் கூடுதலாக தேவைன்னா நாங்கள் உடனே அது கொண்டு வரக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன எங்கெங்கே தேவையோ உடனே எல்லாமே அலாட் பண்ணி வேகமாக இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு கடுமையாக புயல் வரும்னு சொல்லி போட்டு வானிலை மையம் எச்சரிக்கை போதும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அப்பொழுது மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாலும் சரி எங்களுக்கெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி போட்டு அவங்களுடைய வழிகாட்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எங்கள் சென்னை மாநகராட்சிக்கு மெட்ரோ வாட்டருக்கு தேவையான மெஷினரிஸ், சூப்பர் செக்கர் மிஷின், அதே போல் பார்த்திங்கன்னா ஃபாகிங் மிஷின், என்னென்ன மிஷினரிஸ் தேவையோ எல்லாமே முழுமையாக எங்களுக்கு எங்கேயும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வேகமாக இன்றைக்கு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய செக்ரட்டரி, எங்களுடைய கமிஷனர், டிசி ஒர்க்ஸு, அதே போல் மெட்ரோ MD, என்ஜினியர்ஸ் டிபார்ட்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அலாட் பண்ணி எல்லாருமே வேகமான அடிப்படையில் இரவு பகலாக இங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சின்ன ஒரு ஃபோன் வந்தாலும் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அங்கங்கே அதாவது பொதுமக்களும் நீங்கள் ஊடகங்கள் மூலிமா குறிப்பாக சொல்லுங்கள், அதிகமாக வெளியே வர வேண்டாம். வாகனங்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மரம் விழுந்த இடத்துக்கெல்லாம் நேரடியாக நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் செக்ரட்டரி, கமிஷனர் எல்லோரும் நேராக போகும்போது பார்த்திங்கன்னா கடுமையாக காற்று எங்களாலேயே அங்கெல்லாம் நிற்க முடியல. அப்படி மரங்கள் விழுந்துட்டு இருக்குது, அந்த கிளைகள் உடஞ்சி விழுகுது. ஆகவே அதிகமாக மக்கள் வெளிவர வேண்டாம். குறிப்பாக எந்த வாகனம் இந்த புயல் இந்த காற்று முடியல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நீங்களும் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட. நீங்கள் ஊடகங்கள் தொலைக்காட்சி மூலமாக அதை நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். பொருட்கள் வேகமாக இன்றைக்கு அரசாங்கம் இதுவரை ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் எல்லா பக்கமும் அலாட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எண்ணூர் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட அங்கே வெளியே வராமல் இருந்தாங்க. அவங்க கூட நம்ம எல்லாமே வெளியே வர வச்சு நம்ம அதிகாரி போய் நேரம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்குடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு அதுதான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு கூட போலீஸ் எல்லாம் வச்சு பாதுகாப்பு பண்ணி அதெல்லாம் நீங்கள் படிப்படியாக கொண்டு நம்ம மையங்களை சேர்த்திட்டு இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் கூட மக்களை புரிய வச்சு கொண்டு சேர்த்திட்டு இருக்கிறோம். இப்போது நமக்கு 176 மையங்கள்
தயாராக இருக்குது. அதே போல் உணவு தயார் நிலையில் இருக்குது. அதே போல் 407 அம்மா உணவகங்களும்